Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. அடுத்த நிறுத்தம் சைதாப்பேட். Doors will open on the left. Chennai Metro welcomes you. Doors will open on the left side. Next station is Nandanam. Saregama Karwa digital audio player. ஓவராலாக இது வரைக்கும் எத்தனை வாய்ஸ் ஓவர்ஸ் கொடுத்துருக்கீங்க? 2-3,000 இருக்கும். 2-3,000. இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னா one day I decided to go in the metro and listen to it and say okay, is this my voice? Yes, this is my voice. And நானே கேட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் okay, the Chennai Metro has my voiceங்கிற ஒரு Chennai Metro voiceover is very very close to my heart. அதே மாதிரி almost every day reach out ஆகிற ஒரு வாய்ஸ் வந்து விஜய் டிவி. இல்லை நீ வந்தே ஆகணும் அப்படின்னு ஆடிஷனுக்கு கட்டாயமாக கூட்டிகிட்டு போகிறார். அண்ட் சத்தியமாக அந்த ஆடிஷன் கேட்டு அவங்க என்ன முடிவு பண்ணாங்க தெரியல. இப்போயும் எனக்கு வேலை கொடுத்தாங்க எனக்கு தெரியல. ரேடியோ நான் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே கால் எடுத்து வச்சேன். ஆனால் அந்த துறையில் இறங்குனதுனால தான் நான் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயத்த ஈஸியாக பண்ண முடியும். வேட்டையாடு விளையாடுக்கு ஜோதிகா அவங்களோட அந்த அந்த சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க அந்த சீனில். He asked me to tried and I felt so miserable that I was just not getting it. So that is something which I'll never forget. நான் கொழுன்னு குண்டு வளையலா இருந்தேன். அது ஏன் தப்பா? எல்லாரும் என்ன மோசமா கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? இதே ஒரே சந்தோஷமா பேசினா எப்படி பேசுவேன்? நான் கொழுன்னு குண்டு வளையலா இருந்தேன். அது ஏன் தப்பா? எல்லாரும் என்ன மோசமா கிண்டல் பண்ணாங்க. வருஷத்துல 365 நாள் இருக்குன்னா இந்த 365 நாளுமே உங்க குரலை கேட்காம இங்க இருக்கிற நிறைய பேரோட வாழ்க்கை மூவே ஆகுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி டெய்லி ரொட்டீனில் டெய்லி காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி, வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு வாட்டி, மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது ஒரு வாட்டி உங்கள் குரலை கேட்டு தான் எல்லாருமே ஆஃபீஸ்க்கும் சரி வேலைக்கும் சரி எல்லா இடத்துக்குமே போகிறாங்க. உங்கள் வாய்ஸ் ஓவர் ஜேர்னி எப்படி மேம் ஆரம்பிச்சிச்சு? வாய்ஸ் ஓவர் ஜேர்னினா ஐ didn't start my career wanting to be a voiceover artist. I wanted to become an HR professional. So அதுதான் லிட்ரேச்சர் MCCயில் முடிச்சுட்டு I wanted to go to Bombay and study HR in Tata Institute of Social Sciences. Unfortunately my dad had passed away at that time. So மும்பை போக வேண்டாங்கிற முடிவெடுத்தேன். இங்கே I found a job in a pizza company. So அங்கே வந்து my first job was to say good morning Pizza Con Order Center, how may I help you? So that was the job. But I wanted to be an HR professional. But my bosses there were very nice. They said நீங்கள் வேலை பண்ணிக்கிட்டே படிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் படித்த பிறகு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஸ்டடீட் while I was there and moved over the HR department. பட் ஃபோன் அங்கே கால் எடுக்கும்போது ஒரு சில பேர் கஸ்டமர் சொல்லியிருக்காங்க உங்கள் வாய்ஸ் ப்ளசண்ட்டாக இருக்குது, கிளியராக இருக்குது, கம்யூனிகேஷன் கிளியராக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது தேங்க்யூன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த பீட்சா கார்னர் கம்பெனியில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனியில் சேர்ந்தேன். ஸோ அங்கேயும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் 2 years வேலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ ஜாயின்ட் அன் அதர் கம்பெனி. ஆல் திஸ் வாஸ் கோயிங் குட். ஐ வாஸ் என்ஜாயிங் மை லைஃப் ஆஸ் அன் ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல். எங்கே போகணுன்னு நினச்சேனோ அங்கே தான் இருந்தேன், சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஜம்ப், சாஃப்ட்வேர் கம்பெனியில் நான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். பட் ஐ வாஸ் நாட் வெரி ஹாப்பி. ஸோ எப்படியாவது இந்த வேலையிலேருந்து எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று பேப்பரில் பார்த்தேன். தட் இஸ் ரேடியோ ஜாக்கி ஒர்க் ஷாப், பட் வீல் ஆல்சோ கவர் வாய்ஸ் ஓவர்ஸ்னு. மேபி நம்ம வாய்ஸ் ஓவர் லைனில் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஐ கால் தெம். அந்த டைமில் அவங்க என்ன சொன்னாங்க, ரேடியோ ஜாக்கினா ஒரு யங் ஹேப்பனிங் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ என் மைண்டில் இது நான் ரேடியோ ஜாக்கி இல்லை, எனக்கு வாய்ஸ் ஓவர் தான் போகணும்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் வாங்க இது இந்த 70 ப்ரோக்ராம் பண்ணுங்க, அதுலேயும் கவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ட்ரைட். ஸோ அந்த டைமில் லைக் ஐ செட் ஐ வாஸ் வெரி அன்ஹாப்பி வித் ஜாப். ஐ குவிட் த ஜாப். தென் அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ட்ரைனிங், ஹெச்ஆர் ட்ரைனிங், சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ஒர்க் ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ ஒரு 2-3 மாதம் வேலை இல்லாமல் வேலை எனக்கு அவ்வளோவா பெரிய ஈடுபாடு இல்லை. ஸோ இப்போ ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு வேலை கிடச்சிருக்குன்னு சேர்ந்துட்டேன். ஐ ஜாயின்ட் அ கம்பெனி கால் /support BPO. ஸோ அங்கே சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங். ஸோ அவங்க வந்து எப்படி கஸ்டமரோட பேசுகிறோம் அந்த மாதிரி ட்ரைனிங்கில் இறங்கிட்டேன். ஐ காட் அ ஜாப். ஐ வாஸ் ஹாப்பி.
தென் சடன்லி த பர்சன் ஹூ டிட் த ஒர்க் ஷாப் ஃபார் மீ நிலாதிரின்னு அவர் வந்து கால் பண்ணி சொல்கிறாரு, ரேடியோ மிர்ச்சி சென்னையில் லான்ச் பண்ணுறாங்க, தே வாண்ட் ஆர்ஜேஸ். ஐ செட் ஐ டோல்ட் யூ ஐ டோன்ட் வாண்ட் டு பி அன் ஆர்ஜே, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இல்லை நீ வந்தே ஆகணும் அப்படின்னு ஆடிஷனுக்கு கட்டாயமாக கூட்டிகிட்டு போனார். ஐ அட்டெண்டட் தி ஆடிஷன் அண்ட் சத்தியமாக அந்த ஆடிஷன் கேட்டு அவங்க என்ன முடிவு பண்ணாங்க தெரியல. இப்பயும் எனக்கு எப்படி எனக்கு வேலை கொடுத்தாங்க எனக்கு தெரியல. வேலை கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ வாஸ் இன் அ டைலமா சேயிங், என்னடா அது இப்போ தான் ஒரு 4-5 மாதம் வேலை இல்லாமல் இப்போ தான் ஒரு பிடிச்ச வேலை கையில் வந்திருக்கு, இது நமக்கு தெரியாத துறை, யூனோ எப்படி ஒரு ஹவு டு வி டேக் அப் திஸ் ஜாப்ங்கிற ஒரு பயம். திஸ் இஸ் இன் 2003. ஸோ ஐ வாஸ் லிட்டில் வரிட் திங்கிங், இங்கேயும் இல்லை அங்கேயும் ஆயிர போகிறோம், இந்த ஏன்னா ஒரு 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 ட்ரையல் ஒரு ஆடிஷன் பார்த்து சரின்ட்டாங்க, அப்புறம் ஏதாவது ஒரு ஷோன்னு சொல்லிட்டு உன் வாய்ஸ் சரியில்லை நீ வீட்டுக்கு போயிருன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் கையில் இருக்கிற வேலையும் நமக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் வண்டரிங் வாட் டு டூ when I went back to my boss in the /support company and he said do it part time, இங்கேயும் வேலை பண்ண அங்கேயும் வேலை பண்ண அப்படின்னாங்க. ஸோ அங்கே 2 பாஸஸுமே ஓகே சொன்னதுனால I was able to go on both parts. அப்போ ஃபர்ஸ்ட் ஷோ வந்து எனக்கு மிர்ச்சி மார்னிங்ஸ் ஒரு ஷோ கொடுத்தாங்க சண்டே அன்னைக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு ஃபில்டர் காஃபிங்கிற ஒரு மார்னிங் ஷோவும் கொடுத்தாங்க. தட் வாஸ் அ ரெக்கார்டட் ஷோ. ஸோ ரேடியோவில் மூவ் பண்ண பிறகு தட்ஸ் வென் மை வாய்ஸ் பிகேம் அ லிட்டில் ஃபெமிலியர். ரேடியோ நான் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே கால் எடுத்து வச்சேன். ஆனால் அந்த துறையில் இறங்குனதுனால தான் நான் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயத்த ஈஸியாக பண்ண முடிஞ்சது. இப்படி தான் ஆரம்பிச்சு இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்பயுமே I'm not a radio jockey anymore. More than 4 years, I wound up as a radio jockey. But I continue to do my voiceover work. So, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மேம். இப்போ சொன்னீங்க எல்லாம் ஓகே, பட் இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கே ஒரு ஷாக் கொடுக்க போகிறேன். அச்சிச்சோ, எனக்கு ஷாக் கொடுக்காது. இல்லை உங்களுக்கு ஷாக் கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு ஷாக் கிடையாது. இங்கே இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு விஷயம். சொல்லுங்கள். மெட்ரோ வாய்ஸ் ஓவர் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி அந்த அப்ரோச் உங்களுக்கு வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ என்எஃப்டிசி அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அங்கே மிஸ்டர் ராமுன்னு அந்த டைமில் ஹி வாஸ் மேனேஜர் அட் தட் டைம். ஸோ அவர் அப்போ ஐ திங்க் தேவர் சோர்சிங் வாய்ஸஸ், மெட்ரோ ட்ரெயின்குள்ளே இருக்கிற வாய்ஸஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டேஷன் வாய்ஸஸ் அப்படின்னு. ஐ திங்க் இட்ஸ் அ கவர்மெண்ட் ப்ரொசீஜர், தே வில் லுக் ஃபார் வாய்ஸஸ். ஸோ அந்த டைமில் ஹி ஆஸ்க் மீ வுட் யூ பி இன்ட்ரெஸ்டட் இன் கிவிங் யுவர் வாய்ஸ். ஐ செட் ஆஃப் கோர்ஸ் சார். ஸோ ப்ரப்போசல் சப்மிட் பண்ணி அவங்க ஓகே பண்ண பிறகு வி ஸ்டார்டட் ரெக்கார்டிங். ஸோ அரௌண்ட் 2014 or 2015 ட்ரெயின்குள்ளே இருக்கிற வாய்ஸ்க்கு எனக்கு அப்ரூவல் கிடைச்சிது. என்னோட ப்ரப்போசல்ஸ் ஓகே ஆகிட்டு எனக்கு அந்த வாய்ஸ் ஒரு கொடுத்து 2014-15 ஐ திங்க் வி ரெக்கார்டட் லாட்ஸ் ஆஃப் வாய்ஸஸ். பட் ஐ திங்க் த மெட்ரோ கேம் மச் லேட்டர். நமக்கு எப்போவுமே அந்த ப்ரிலிமினரி ஒர்க் முன்னாடியே அந்த ப்ரெப்பரேட்டரி ஒர்க்கெல்லாம் முன்னாடியே பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த வாய்ஸ் ஓவர் பண்ணி முடித்த பிறகு மெட்ரோ வந்து ஐ திங்க் இட் வாஸ் மோர் தென் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஐ திங்க் த மெட்ரோ காட் லான்ச்ட் இன் சென்னை. ஒர்க் முடிஞ்சிருச்சு, நமக்கு சொல்ல முடியாது இல்லையா, நம்ம வாய்ஸ் எல்லாருக்கும் ஓகே ஆகிருக்கணுமா, எல்லா ஹெட்ஸுக்கும் பிடிச்சிருக்கணும், வில் இட் பி ஓகே வித் பீப்புள், ஒரு ஃபுல் டீம் அதை அப்ரூவ் பண்ணுவாங்க, நம்ம வாய்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களா இல்லையாங்கிற ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. So I just left it, and then when the metro started, then a couple of my friends started taking the metro, and then slowly I started getting messages. Metro voice இந்த மாதிரி இருக்கே, நீ தான் கொடுத்துருக்கியா? I said ஆமாம் நான் தான் கொடுத்தேன், யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன். when I started getting repeated messages, then I said okay, maybe அப்பையும் I was not sure. I said I don't know, sometimes அம்மாவுமே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, இது உன் வாய்ஸா இவங்க வாய்ஸா அவங்க வாய்ஸான்ட்டு. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு one day I decided to go in the metro and listen to it and say okay, is this my voice? Yes, this is my voice. And நானே கேட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் okay, the Chennai metro has my voiceங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிச்சு. ஓகே, நிறைய பேர் வந்து இன்னொன்று ஏஐ வாய்ஸ், சும்மா கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் வாய்ஸ். Yes, I saw some comments like that also, AI voice computer generated அப்படின்லாம். ஓகே, அதனால இப்போ நீங்கள் லைவாக பேசி காட்டினீங்கன்னு வைங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்த நிறுத்தம் சைதாப்பேட். Doors will open on the left. Chennai Metro welcomes you. Doors will open on the left side. Doors will open on the right side. Next station is Nandanam. Please mind the gap. வீட்டில் என்ன சொன்னாங்க மேம் இதுக்கப்புறமா? Obviously everybody is very happy because to be associated with the city you love and அதில் நமக்கு ஒரு சின்ன ஒரு டைனி ரோல். ஓகே, நீங்கள் டெய்லி சொன்ன மாதிரி டெய்லி ஒரு சில பேர் காலையிலையும் கேட்பாங்க, ஈவினிங் கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு ரோல் இருக்கிறது 100% everybody is happy and proud about it. Every day I feel truly thankful and blessed that this opportunity came. நீங்கள் நினச்சிங்களா இந்த அளவுக்கு வந்து இது எடுத்துகிட்டு போவாங்க, இந்த அளவுக்கு வரும்? கண்டிப்பாக இல்லை. லைக் ஐ செட் நமக்கு மெட்ரோங்கிறது இப்போ ரீசெண்டாக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ அதோட இம்பேக்ட் இவ்வளோ இருக்கும். அதை நம்ம ஒரு ஒரு ஸ்டேஷன் சொல்கிறது, அது எல்லாருக்கும் அந்த வாய்ஸ் அது பதியும் அப்படிங்கிறதுலாம் நம்ம எதிர்பார்த்த விஷயமே கிடையாது. பட் மாடுலேஷன்ன்றது வந்து பெரிய ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆடுக்கு இப்படி தான் கொடுக்கணும், இந்த மாதிரியான ஆடுக்கு இந்த மாதிரி தான் கொடுக்கணும், அப்படி ஏதாச்சும் இருக்கா? யூஷுவலாக இப்போ நம்ம ஒரு ஒரு சேல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த சேலுக்கு ஹை எனர்ஜியாக தான் இருக்கும். இப்போ வந்து நிதானமாக நிறுத்தி நிதானமாக 10% ஆஃபுங்க, நீங்கள் வந்தால் போங்க, வந்தால் வாங்க, இல்லைனா போங்க, அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஜென்ரலி அதுக்கு கொஞ்சம் ஹை டெம்போவில் தான் இருக்கும். இப்போ இதே ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் மெலோவாக சட்டிலாக இருக்கும். ஸோ டிபெண்டிங் ஆன் த ப்ராடக்ட் இஸ் வேர் யுவர் வாய்ஸ் வில். ஃபார் எக்ஸாம்பிள் சாரிகாமா கார்வா நீங்கள் அந்த வாய்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இட் வில் சே சாரிகாமா கார்வா டிஜிட்டல் ஆடியோ பிளேயர். ஸோ அது அந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரியாஸில் ஒரு சேல் இருக்குன்னா கிரியாஸின் புத்தாண்டு சேல், யூனோ அந்த இட் வில் கோ லைக் தேட். ஸோ இட் டிபெண்ட்ஸ். இப்போ ஒரு சேல் இருக்குன்னா யூ வாண்ட் டு கேட்ச் பீப்புள்ஸ் அட்டென்ஷன், இட் வில் பி ஆன் த ஹையர் எண்ட். But if it's something which is nostalgia, if it's a beautiful, slow kind of a thing, then you move it according to that. So the product entirely depends. I mean, the product decides how the voiceover should be. ஓவராலாக இது வரைக்கும் எத்தனை வாய்ஸ் ஓவர்ஸ் கொடுத்துருப்பீங்க? 2,000-3,000 இருக்கும். 2,000-3,000? யா இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம்ல. இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க் ஐவிஆர் பண்ணுறோம். And இப்போ விஜய் டிவிக்கு ஐ டூ மை வாய்ஸஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. Then in the mari different projects you are working on, so over the years it will be there. Okay, and the Vijay TV voice over இருக்கும். Presented by Satya New Year Super Sale, powered by Indica Ceiling Bright Paint. Idu bright white ana budget o light. Imagine living in a home that's just 10 minutes away from the IT highway, and when you return home, you return to a life of absolute bliss, surrounded by lush greenery and open space. ஸோ திஸ் இஸ் ஒரு வில்லாவோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவங்க இந்த வாக் த்ரூக்காக கொடுத்த ஒரு வாய்ஸ் ஓவர். ஸோ திஸ் வில் பி டிஃப்ரெண்ட். நீங்கள் விஜய் டிவி வாய்ஸ் கேட்டிங்கன்னா பிகாஸ் நமக்கு டைமும் அந்த 20 செகண்ட்ஸுக்குள்ளே அந்த ஸ்பான்சர் டேக்ஸ் எல்லாமே நம்ம படிக்க வேண்டியிருக்கும். ஸோ கிளாரிட்டியும் இருக்கணும் பிகாஸ் த கிளைண்ட் இஸ் பேயிங் ஃபார் ஹிஸ் நேம் மென்ஷன். ஸோ கிளாரிட்டி இருக்கணும், ஸ்பீடு இருக்கணும், எனர்ஜி இருக்கணும். இதே மாதிரி ஒரு இப்போ இந்த ஓஎம்ஆரில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி பேசும்போது அது கொஞ்சம் ஸ்லோவாக சாஃப்டாக, சாரிகாமா கார்வா ஸ்லோ சாஃப்ட், கிரியா சேல் ஹை எனர்ஜி. ஸோ திஸ் இஸ் ஹவ் த வேரியேஷன் கோஸ். நீங்கள் உங்கள் வாய்ஸுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணிப்பீங்க? நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்ன கேள்விப்பட்டிருக்கேன், ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. இப்போ சிங்கர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ட்ரோத்துக்கு வந்து என்னென்னலாம் அஃபெக்ட் ஆகிற விஷயம் இருக்கோ இதெல்லாமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும்? See, my voice is a little sensitive. Ice creams I'm very fond of. So I do have ice creams. Not that I eat ice creams every day, but எப்பயாச்சும் சாப்பிடணும்னா சாப்பிட்றது உண்டு தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேசும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டாக்கிங் தி என்டையர் டே, தென் த வாய்ஸ் டெஃபினெட்லி டேக்ஸ் அ ஹிட். ஸோ ஐ ட்ரை அண்ட் ஸ்பேஸ் அவுட். ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ ட்ரை அண்ட் ஃபினிஷ் மை வாய்ஸ் ஓவர் ஒர்க் அண்ட் ஷெட்யூல் இட். ஸோ ஒரு சிலரோட வாய்ஸ் வந்து இன்னும் எவ்வளோ பேசினாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் மைண்ட் இஸ் லிட்டில் சென்சிட்டிவ், ஸோ ஐ டேக் கேர் ஆஃப் இட். மற்றபடி ஒன்றும் ஸ்பெஷல் கேர் அப்படின்லாம் எதுவும் இல்லை. இப்போல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நிறைய சிங்கர்ஸ் அந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வாய்ஸ் சவுண்ட்ஸ் பெட்டர். ரிலாக்ஸ்டாக நம்ம இருக்கும்போது வாய்ஸ் சவுண்ட்ஸ் பெட்டர். அதே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கும்போது கண்டிப்பாக வாய்ஸில் தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? நிறைய. மை என்ஜினியர் வில் ஆஸ்க் மீ கரெக்டாக இன்னைக்கு கொஞ்சம் மதியானம் தூங்கிட்டு வந்தீங்களா, வாய்ஸ் ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படிம்பாங்க. இல்லை இன்னைக்கு காலையில் இதுதான் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவரான்னு கேட்பாங்க. ஸோ தே வில் ஸோ த வாய்ஸ் இஸ் பிரில்லியன்ட். இட்ஸ் அமேசிங்லி இட் டேக்ஸ் யுவர் என்டையர் நீங்கள் உங்கள் ஃப்ரேம் ஆஃப் மைண்டை அந்த வாய்ஸோட குவாலிட்டி தட் இஸ் என்ஜினியர்ஸால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த வாய்ஸ் ஓவர் நான் கொடுத்ததுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு நீங்கள் கொடுத்ததில்? வாய்ஸ் ஓவர் ஸ்டோரிஸ் பர்சே எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் யூஸ்வலி வாய்ஸ் ஓவர்ஸ் டப்பிங் எல்லாமே வந்து சிமிலர் அப்படின்னு நினைப்பாங்க. ஃபார் மீ டப்பிங் ஐ ஃபைண்ட் டப்பிங் வெரி வெரி டிஃபிகல்ட். லைக் இந்த லிப்சிங்க் பண்ணுறதுங்கிறது வந்து லிப்சிங்க் கூட இப்போ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் என்னை வந்து சிரிக்க சொன்னீங்கன்னா அந்த ஆக்டர் சிரித்த மாதிரியே நீங்கள் சிரிக்க சொன்னீங்கன்னா ஐ ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். ஐ ஹேட் அன் இன்சிடென்ட் வேர் கௌதம் மேனன் சார் வந்து என்ன ரேடியோவில் he's heard my voice. He wanted to try my voice for one of his films. ஓகே, என்ன படம்? வேட்டையாடு விளையாடுக்கு ஜோதிகா அவங்களோட அந்த அந்த சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க அந்த சீனில். ஸோ அந்த சீனில் வந்து he asked me to try.
And I tried and tried and tried and tried and tried, and I felt so miserable that I was just not getting it. So that is something which is something which I'll never forget. இப்போ ஒன்று பண்ணுறோங்கிறதுனால இன்னொன்று ஈஸியாக வருங்கிற கட்டாயம் இல்லை. It also depends on. Some people are very good voiceover artists as well as dubbing artists. For example, Vijay TVல கோபி இருக்காரு. So அவர் வந்து he's a very established voiceover artist as well as a dubbing artist. So some people can transition very, very well. That's an exceptional talent. இந்த ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் ஓவர் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? Definitely right now the Chennai Metro voiceover is very, very close to my heart. And the fact that அதே மாதிரி almost every day reach out ஆகிற ஒரு வாய்ஸ் வந்து விஜய் டிவிக்கு. So those two are really very close to me in terms of I feel very honored to be a part of that. In terms of advertisements அப்படின்னு சொல்ல போனால் எனக்கு போன்விட்டா ரேஸ் அது அந்த ஆட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ad. It's done a couple of years back, but that's again a very favorite ad. அப்புறம் NACல ஒரு ad ஒன்று இருக்கு. அந்த ஆடும் எனக்கு ஒரு பிடிச்ச ad. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தட்ஸ் சம்திங் விச் ஐ ரியலி. நீங்கள் சொல்லியிருந்தீங்க வீட்டில் வந்து ரெக்கனைஸ் பண்ணாங்க மெட்ரோவில் போகும்போது உன் வாய்ஸா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆட்டோவில் போகும்போதோ இல்லை வேறு எங்கேயாச்சும் நம்ம ஃபோன் பேசும்போதோ திடீர்னு ஸ்ட்ரேஞ்சர் யாராச்சும் வந்து நீங்கள் இந்த வாய்ஸு அதுதானே அப்படின்ற மாதிரி? 1 or 2 times it's happened when I was at Nalli shopping for some clothes. பக்கத்தில் ஒருத்தங்க வந்து கேட்டாங்க இது உங்கள் வாய்ஸா அப்படின்னு. ஒரு சில இடத்துல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு ஹவு கேன் தி ரெக்கக்னைஸ் ஒரு வாய்ஸை கேட்டு நேரில் பார்க்கும்போது அந்த வாய்ஸ் நீங்கள் தானான்னு கேட்கும்போது நமக்கு இட்ஸ் டெஃபினெட்லி அ பிக் சர்ப்ரைஸ். பட் இட்ஸ் ஹேப்பன்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். இட்ஸ் ஹேப்பன்ட். நிறைய மாடுலேஷனில் நிறைய வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போது எங்களுக்காக ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் ஓவர் எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு அந்த ஒரு ஸ்கிரிப்டை வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன் சேடாவோ இல்லை சந்தோஷமாவோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எமோஷனில் வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் கொழுன்னு குண்டு வளையலாக இருந்தேன். அது ஏன் தப்பா? எல்லாரும் என்ன மோசமாக கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? நீங்களே சொல்லுங்கள். உங்களை மாதிரி நான் ஜிம்முக்கு போக முடியுமா இல்லை டயட் தான் பண்ண முடியுமா? திஸ் இஸ் ஹவு த ad actually went. So you want me to try a? ஆமாம், வேறு எமோஷனில். நான் கொழுன்னு குண்டு வளையலாக இருந்தேன். அது ஏன் தப்பா? எல்லாரும் என்ன மோசமாக கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. உங்களை மாதிரி நான் ஜிம்முக்கு போக முடியுமா இல்லை டயட் தான் பண்ண முடியுமா? இதே ஒரே ஒரு சந்தோஷமாக பேசினா எப்படி பேசுவீங்க? நான் கொழுன்னு குண்டு வளையலாக இருந்தேன். அது ஏன் தப்பா? எல்லாரும் என்ன மோசமாக கிண்டல் பண்ணாங்க. நீங்களே சொல்லுங்க. உங்களை மாதிரி நான் ஜிம்முக்கு போக முடியுமா இல்லை டயட் தான் பண்ண முடியுமா? சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச். கேட்ட உடனே நிறைய வாய்ஸ் ஓவர்ஸ் வந்து அழகாக பேசி காட்டி. ஆமாம், லிஸ்ட்டு போட்டு பேசி காட்டினீங்க. சரி, கொடுத்தது மட்டும் தான் பேச வச்சோட பார்த்தா மாடுலேஷன்லாம் பயங்கரமாக பேசி காட்டியிருந்தீங்க. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கேட்கும் போதே ரொம்பவே இனிமையாக இருந்துச்சு மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just 1 rupee per minute. Visit angloenglish.com.